ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துகிறோம் அதே கப்பில் மரவள்ளிக்கிழங்கு துருவி வச்சுடுங்க. நான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு 2 வரமிளகா, 4 பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோம்னா அதே அளவு மரவள்ளிக்கிழங்கு துருவி அதையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க. இதுக்கு உப்பு தேவையானது நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டிங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு இது ஒரு டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சிக்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. நல்லா பிசைஞ்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. எண்ணெயை காய வச்சு நல்லா நைஸாக தட்டி போட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடிங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேலே மொறுன்னு கரன்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.